விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ 100th வீடியோ தான். ஸோ வாங்க நம்ம இதில் ஸ்பெஷலாக விநாயகர் சிலை வீட்டிலே எப்படி செய்யறது இந்த லாக்டவுன் டைமில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம விநாயகர் செஞ்சு செலிப்ரேட் பண்ண போகிறோம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவலாக 3 பவுல் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள், அதுக்கப்புறம் மைதா, பால், இந்த 3 இன்க்ரீடியண்ட் இருந்தால் போதும். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு நம்ம எந்த பிளேட்டில் வந்து விநாயகர் வைக்க போகிறோமோ அதை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அளந்து வச்சுருக்கிற அந்த மஞ்சளும் அதுக்கப்புறமா மைதா மாவும் 50 கிராம் நான் வந்து எடுத்திருக்கேன். உங்களோட அளவு வந்து பொறுத்து விநாயகர் சைஸ் வந்து மாறும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் மஞ்சள் வந்து போட்டுக்கிறேன். அது கூடவே மைதா மாவும் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னால ஸ்பூன் வச்சு நல்லா தரவாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதில் வந்து தேவைக்கேற்ப பால் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கலக்கிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தரவா. அதுக்கப்புறமா பால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த விநாயகர் சிலை வந்து பார்த்திங்கன்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியும், அதனால் நம்மளுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒட்டாமல் வரும் மைதா மாவு சேர்க்கறதுனால. நீங்கள் வந்து பால் வந்து ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். அப்புறமா கையில் வேணுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லைட்டாக ஆயில் வந்து இது பண்ணிக்கலாம் ஒட்டாமல் வர்றதுக்காக. இப்போ வந்து நான் நல்லா இந்த உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் பால்ஸ் குட்டி குட்டியாக. ஃபஸ்ட்டு வந்து பெரிய சைஸில் ஒரு பால், அதுக்கப்புறமா வந்துட்டு அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் 2, அது மீடியம் சைஸில் ஒரு 4, அதுக்கப்புறமா ஒரு 3 குட்டி குட்டியாக இருக்கிறது. இந்த பெரிய சைஸ் பால் வச்சு தான் நம்ம வந்து பாருங்கள், அது வந்து அதை விட அடுத்த சைஸ் கம்மியாக, இதுக்கு வந்து இந்த 4 வந்து ஈக்குவலாக மீடியம் சைஸ் இருக்கிற மாதிரி. அடுத்து காது பகுதி பண்ணுறதுக்கும் தந்தம் பண்ணுறதுக்கும் தனியாக நம்மளுக்கு. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மீடியம் சைஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மீடியம் சைஸ்லேருந்து ஒன்று எடுத்து நம்ம வந்து பேஸ் கொடுத்துக்கலாம். அடுத்து இன்னும் நம்ம பெரிய சைஸ் பண்ணோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பண்ண பால், அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் இல்லைங்களா, அதை வந்து நம்ம வயிற்று பகுதிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோம். நல்லா சென்டர் பகுதியை மட்டும் இது பண்ணிவிட்டு சைடில் வந்து லைட்டாக அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு கீழேயும் நல்லா அழுத்தம் கொடுத்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும் நம்மளுக்கு. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம வந்து மைதா பேஸ்ட் கூட லைட்டாக வந்து கலக்கி வச்சுக்கலாம். கலக்கி வச்சுக்கிட்டு ஃபிக்ஸ் பண்ணும்போது ஒட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா ஈஸியாக வந்து க்ரிப்பாக நல்லா ஒட்டிக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா சென்டரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் சைடு வந்து நல்லா தேய்ச்சி விட்டிங்க அப்படின்னா அழகாக வந்துடும். 4 ஈக்குவல் சைஸ் பால் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஈக்குவல் சைஸ்லேருந்து கால் பகுதிக்கு 2ம் கை பகுதிக்கு 2ம் வந்து நம்ம பண்ணிக்க போகிறோம். இந்த கை பகுதிக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து வி ஷேப்பில் மடித்து விட்டுக்கணும், 2 வி ஷேப்பில். அடுத்து இருக்கிற கால் பகுதிக்கு கீழே மட்டும் நம்ம வந்து கட்டை விரல் வச்சு அழுத்தம் கொடுத்துட்டா போதும். இப்போ இதை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தலை வந்து நம்ம பெரிய பால் வச்சுருந்ததும் காது நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து அந்த தந்தம் பகுதியை நம்ம லைட்டாக கையில் உருட்டிக்கிட்டு மைதா பேஸ்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ மேலே வந்து கிரீடம் மாதிரி நம்ம பண்ணுறோம் இல்லைங்களா, அந்த கிரீடம் மட்டும் நம்மளுக்கு வந்து கோன் ஷேப்பில் வேணுன்னா கோன் ஷேப்பில் பண்ணிக்கிட்டு அதில் நம்ம எதனா பென் வந்து பேக் சைடு வச்சு டிசைன் கூட நம்ம அதில் போட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தட்டு, அதுக்கப்புறம் எலி பண்ணியிருக்கேன். அந்த தட்டில் குட்டி குட்டியாக நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கலாம் லட்டு மாதிரி. அடுத்து வந்து 2 கண் பகுதிக்கு வந்து நான் மிளகு யூஸ் பண்ணுறேன். மிளகு இல்லாட்டி வந்துட்டு நீங்கள் வேறு எதனா கூட ஒரு பிளாக் கலரில் சின்னதாக வச்சு ஒரு பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். நீங்கள் மிளகு வந்து வைக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா நல்லா மைதா பேஸ்ட்டை லைட்டாக டிப் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து வைங்க, இல்லைனா இந்த மாதிரி விழுந்துடும். ஃபஸ்ட்டு நான் வச்சுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் வந்துட்டு மைதா பேஸ்ட் வச்சு நான் அதில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி விபூதி இதெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு சின்ன ஸ்டோன் இது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பூநூல் போட்டுற மாதிரி இதை வந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தந்தம் வந்து ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன்லேருந்து உடச்சி நான் அந்த இடத்துல வச்சுருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் இது பண்ணாலே. இதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணிக்கலாம். நான் அதுக்கு அடுத்து வந்துட்டு நான் உங்களுக்கு எப்படி அசம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போ பார்க்க அழகாக குட்டியாக லட்டு பண்ண மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் பூவும் விளக்கேற்றி வச்சுட்டு ரொம்பவே அழகாக நம்ம பார்க்குறதுக்கே மனசுக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீட் யூ ஆன் தி நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.